ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கோலா உருண்டை, சைவ கோலா உருண்டை. பீட்ரூட்டை வச்சு நம்ம கோலா உருண்டை செய்ய போகிறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இது. ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்க குழந்தைங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட் நல்ல ஒரு சத்தான காய், கால்சியம் நல்லா ஜாஸ்தி. பீட்ரூட் அடிக்கடி சாப்பிட்றது நல்லது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு பண்ணலாம், இல்லை வெஜிடேரியன் மீல்ஸோடு பரிமாறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நான் வெஜிடேரியன்ஸுக்கு புரட்டாசி மாதம் நான்வெஜ் எல்லாம் இல்லாத சமயத்தில் இந்த பீட்ரூட் கோலா உருண்டையெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிஷ்ஷாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பெரிய சைஸ் ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராமுக்கு மேலே இருக்குங்க. நல்லா இப்படி துருவி வச்சுக்கணும். பீட்ரூட்டை நல்லா தோல் எடுத்துகிட்டு இப்படி சன்னமாக துருவி வச்சுக்கோங்க. ஸோ பீட்ரூட் துருவியாச்சு. அடுத்தது இந்த ரெசிபிக்கு பொட்டுக்கடலை மாவு தேவை. இங்கே ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணுங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ பொட்டுக்கடலை மாவு ரெடி. அடுத்தது தேங்காய் மசாலா ஒன்று ரெடி பண்ணணுங்க. இங்கே 1/4 மூடி துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். நல்லா ஃபைனாக இப்படி துருவி வச்சுருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே தேங்காய் இருக்கும். அடுத்தது 3 பச்சை மிளகா, நல்லா காரமான பச்சை மிளகா 3 எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. இங்கே பச்சை மிளகா காரம் மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் 3 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். அடுத்தது 4 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 துண்டு பட்டை, 1 பல்லு பூண்டு, நல்ல ஒரு பெரிய சைஸ் பூண்டு 1, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி. அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு தண்ணி விடாமல் துருவி எடுத்துக்கணும். தண்ணி விடாமல் அரைக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகா, 4 சின்ன வெங்காயம், 2 துண்டு பட்டை, 1 பல்லு பூண்டு, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா போட்டு விட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், தண்ணியும் விட்டு அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி துருவின மாதிரி தான் இருக்கணும். இப்போ துருவி ரெடியாக வச்சுருக்கிற பீட்ரூட்டில் நம்ம இப்போ துருவி வச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்து விட்டுறலாங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவுலேருந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நிறச்சி எடுத்து 2 டேபிள் ஸ்பூன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, நல்லா பைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இந்த கோலா உருண்டை. ஸோ கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்துக்கிறது நல்லது. நல்லா எல்லாம் சேர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுறணுங்க. அதாவது நம்ம எடுத்து உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இருக்கணும். சப்போஸ் உருண்டை பிடிக்க முடியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில், எண்ணெய் விட்டு நல்லா சூடாக்கியாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு இப்போ நம்ம பிடிச்சி ரெடியாக வச்சுருக்கிற பீட்ரூட் கோலா உருண்டைக்கான அந்த உருண்டைகளை போட்டு விட்டுருங்க. நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு பொறுமையாக பொரிச்செடுங்க. ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும். நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுவும் அந்த சேர்த்துருக்கிற தேங்காய் மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷுங்க. பீட்ரூட்டில் நம்ம பொரியல் பண்ணுவோம், சட்னி பண்ணுவோம், குருமா இல்லை பிரியாணிலலாம் ஆட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி கோலா உருண்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நான்வெஜ் அந்த ஃப்ளேவர் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு கோலா உருண்டைகள் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துருச்சு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டில் இப்படி கோலா உருண்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.